திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் இப்ப எதுக்கு அரசியலுக்கு வரணும்? எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரா சினிமால இருந்து ஆயிருந்தாரு. அதனை தொடர்ந்து மேடம் ஜெயலலிதா சினிமா துறையில இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருந்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்திலேயே மக்கள் திலகம் சிவாஜி கணேசன், டி ராஜேந்திரன், அதன் பிறகு அவரு இவரு கார்த்திக் வந்தாரு, ராமராஜன் வந்தாரு, கருணாஸ் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, ரஜினிகாந்த் வரன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமலேயே போயிட்டாரு, கமல்ஹாசன் வந்தாருன்னு சொல்லி பல பேர் தமிழ் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருந்தாலுமே அவங்க யாருமே பெரிய அளவு சோபிக்கல. திரு விஜயகாந்த் அவர்கள் என்னதான் எதிர்கட்சி தலைவர் ரேஞ்சுக்கு வந்தாலுமே அவருமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகலன்னு சொல்லி பல பேர் தமிழ் சினிமால இருந்து அரசியலுக்கு ஜெயிக்காம இருந்ததுனால பல பேருக்கு அரசியல் ஆசை இருந்தாலுமே நாம உள்ள வந்தா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்ற ஒரு வகையான பயத்திலேயே எல்லா நடிகர்களும் இருந்தாங்க. ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் வந்தாரு. 2 வருஷமா அவரு ஹார்ட் ஒர்க்கும் போடல, ஹோம் ஒர்க்கும் போடல, எதையுமே போடாம 1.25 கோடி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு இப்ப அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. திரு விஜய் அவர்கள் நல்லா டான்ஸ் பண்ணுவாரு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் நல்லாவே டான்ஸ் பண்ணுவாரு. திரு விஜய் அவர்கள் நல்லா காமெடி பண்ணுவாரு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் நல்லா காமெடி பண்ணுவாரு. திரு விஜய் அவர்கள் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேடா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி பெரிய ஆள் ஆனார்னா, ஐ மீன் சினிமா துறையில பெரிய ஆள் ஆனார்னா, நம்ம ஆளு நான் சூப்பர் ஸ்டார் ரசிகன் தான், எனக்கு கருப்பு தான் பிடிக்கும், அவரும் கருப்பு நானும் கருப்பு அப்படின்னு சொல்லி இவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மேற்கோள் காட்டி தான் திரு ராகவா லாரன்ஸ் அவர்களும் பெரிய ஆளா இருந்தாரு. தனக்கு தானே முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பட்டம் கொடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட ஜேர்னியும் சரி, திரு ராகவா லாரன்ஸோட ஜேர்னியும் சரி கிட்டத்தட்ட பல இடங்களில் ஒத்து போகலாம்.